Dear 10th standard students, in this video we are going to see the 8th sum from the exercise 5.1. The question is, let P of 11,7, Q of 13.5, 4 and R of 9.5, 4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Hence find the area of the triangle ABC and compare with the area of triangle PQR. Here ஒரு triangle சொல்லிருக்காங்க ABC, அதோட midpoints PQR are the midpoints of the sides AB, BC and AC அப்படி கொடுத்திருக்காங்க. We have to find the area of the triangle ABC as well as the area of the triangle PQR. ரெண்டு கண்டுபிடிக்கணும், ரெண்டு triangle கண்டுபிடிச்சு அதை கம்பேர் பண்ண வர சொல்லிருக்காங்க. ஸோ இந்த triangle-ம் இந்த ABC அப்படின்ற triangle. To find the area of the triangle, first we have to find the area coordinates of the ABC. ABC உடைய coordinates கண்டுபிடிக்கணும் நம்ம. அதுக்கு நம்ம midpoints தான் கொடுத்துருக்காங்க. midpoints வச்சு நம்ம coordinates of ABC கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதுக்கு ஒரு 9th ஒரு ஃபார்முலா இருக்கு, x1 x2 midpoint ஃபார்முலா வச்சு இதை போடுவீங்க. பட் இது ஷார்ட்டஸ்ட் வே ஒன்று இருக்கு. இந்த ஷார்ட்டஸ்ட் வே எப்படி சொல்றேன்னு பாருங்க. To find the coordinates of A உடைய coordinates கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A க்கு nearest point யார்? இந்த PQR-ல PR is the nearest point, Q is the farthest point. ரொம்ப தூரமான பாயிண்ட் இது. கிட்ட உள்ள இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் உடைய கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணி இதோடைய கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துட்டா தட் இஸ் x1 x2 மைனஸ் x3. ஸோ இது x1 இது x2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். 11 + 9.5 மைனஸ் 13.5. நெக்ஸ்ட் பி y coordinates எப்படி கிடைக்குன்னா 7 + 4 - 4, 7 + 4 - 4. Okay, this gives the coordinates of A. இதில் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 20.5, 20.5ல 13.5 மைனஸ் பண்ணிங்கன்னா you will get 7. Here அதே மாதிரி தான் +4 - 4 கேன்சல் ஆகிடும், 7, 7, 7. So this is the coordinate of A. Next Bன்றதை கண்டுபிடிக்கணும்னா P and Q ஆட் பண்ணி R மைனஸ் பண்ணணும். 11 + 13.5 - 9.5, like that 7 + 4 - 4, 7 + 4 - 4. Okay, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 11 + 13.5 gives 24.5. அதில் 9.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 0, 24ல் 9 போச்சுன்னா 15. ஸோ 15, 7. இங்கே 4 + 4 - 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கியூவையும் ஆரையும் ஆட் பண்ணி பிஏ மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 13.5 + 9.5 - 11, 4 + 4 - 7. That gives the y coordinate. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, 23, 23ல் 11 போச்சுன்னா you will get 12, 12, 8 - 7 gives 1, 12, 1. That is the coordinate of C. So A, B, C calculate பண்ணியாச்சு. இப்போ இந்த ABCயை வச்சு தான் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம் ABCக்கு. ஸோ 1/2 into 7, 7, 15, 7, then 12, 1. Again 7, 7 ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே எழுதிக்கணும். நவ் இது மல்டிப்ளை பண்ணலாம். 7 7s are 49, 15 into 1 15, 12 into 7 84, minus 15 into 7 105, 7 into 12 84 plus minus 7, sorry, plus 7. Half into plus 15, எல்லாமே இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, எல்லா நம்பருமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் பாசிட்டிவ்ஸ் தான் வரும். இதை ஆட் பண்ணலாம். 84, 9 + 9 8, 18 ரிமைண்டர் 1, 4, 5, 6, 6 + 8 14, minus 9 + 7 16 ரிமைண்டர் 1, 8, 2 + 1 9, 196, 196 148 போச்சுன்னா minus 48 into 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 24. நெகட்டிவ்ல வருது. since area cannot be negative, ஸோ இதை பாசிட்டிவ் எழுதிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC equal to 24 square units. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR அவங்க கொடுத்துக்கிற கோஆர்டினேட் செட் அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். 11, 7, then Q 13.5, 4,
and 9.5 4 again 11 7. So half into இது இன்ட்டு பண்ணினா 44, இது இன்ட்டு பண்ணனா வரும் 27 plus 27 54, இது இன்ட்டு பண்ணினா 735.5 வரும். 63 plus 3 66.5 minus 9 5s are 35, remainder 3, 91 plus 3 94.5, 19 plus 19 38, 44. now இதை ஆட் பண்ணலாம் 0.5 வந்துடும். 6 plus 4 10, 10 plus 4 14, remainder 1, 10 plus 6 16 minus 0.5 வந்து வந்துடும். 4 plus 4 8, 8 plus 8 16, remainder 1 10, remainder 1 10 plus 7 17. ஓகே, அகெயின் இங்கேயும் ஒரு நெகட்டிவில் தான் வருது ஆன்சரு. 0.5 7ல் 4 6ல் 4 போச்சுன்னா 2 12 சாரி 5 சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும், 12 வந்துடும். ஓகே, இதோட கேன்சல் பண்ணிங்கன்னா 6 minus 6 வருது. ஹியர் ஆல்சோ ஏரியா வந்து நெகட்டிவாக இருக்காது, அதனால் நம்மள இங்கே பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். நான் இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ABCயும் PQRையும் இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு 4 times the area of triangle PQR. So 6 into 4 24. So area of the triangle PQR வந்து 4 times இதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. So 4 times the area of the triangle PQR. That's all. Thank you.